ஒருத்தனுக்கு உடம்பு முழுக்க தாங்க முடியாத வலி. அவன் பதட்டமா டாக்டர் கிட்ட ஓடுறான். டாக்டர் பாருங்க, நான் என் இதயத்தை தொட்டா வலிக்குதுன்னு சொல்றான். அப்புறம் நெஞ்ச தொடுறான், இங்க வலிக்குது. தலைய தொடுறான், எங்கேயும் வலிக்குது. வயித்துல தொட்டு இங்கேயும் வலிக்குதுன்னு ஒவ்வொன்னா தொட்டு காட்டுறான். ம்ஹும். டாக்டர் அவனை முழுசா பரிசோதனை பண்ணிட்டு ரொம்ப அமைதியா சொன்னாராம், ஐயா, உங்க இதயத்திலயோ தலையிலயோ வயித்துலயோ எந்த பிரச்சனையும் இல்ல, உங்க விரல் தான் உடைஞ்சிருக்கு. ஓ, அப்போ இங்க அந்த உடைஞ்ச விரல் தான் நான்கிற அகந்தை. அந்த உடைஞ்ச விரலால, அதாவது நான்கிற தனிநபர் உணர்வால நாம எந்த அனுபவத்தை தொட்டாலும் அது வலியாகான் தெரியுது. சரியா பிடிச்சிங்க. அப்போ பிரச்சனை அனுபவங்கள்ல இல்ல, காதலா இருக்கலாம், வேலையா இருக்கலாம், உறவுகளா இருக்கலாம். பிரச்சனை அத அனுபவிக்கிறதா நினைக்கிற அந்த போலியான நான் கிட்ட தான் இருக்கு. நிசர்கதத்த மகாராஜ் சொன்னதா மூஜி சொல்ற அந்த வரி, நீங்கள் துன்பத்தை அனுபவிக்கவில்லை, உங்கள் அனுபவித்தலையே துன்பப்படுகிறீர்கள் என்கிறது இப்ப இன்னும் ஆழமா புரியுது. ஆமா, உங்க கண்ணுல ஒரு தூசி இருந்தா நீங்க பாக்குற உலகம் முழுக்க தூசி படிஞ்ச மாதிரி தான் தெரியும். நாம செய்ய வேண்டியது உலகத்தை தொடைக்கிறது இல்ல, கண்ணுல இருக்கிற தூசியை எடுக்கிறது தான். அந்த தூசி தான் இந்த நான்கிற தவறான அடையாளம். சரி, இந்த நோயறிதல் ரொம்ப தெளிவா இருக்கு. அந்த உடைஞ்ச விரல் தான் பிரச்சனை. இப்போ ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி வருது. இந்த உடைஞ்ச விரல, இந்த போலியான நானை நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு விதத்துல உணர்றோம். இதை தாண்டி போறதுக்கு மூஜி ஏதாவது ஒரு தெளிவான நடைமுறைக்கு சாத்தியமான வழியை சொல்றாரா?